புரோக்கர் புண்ணியம். மூலப்பத்திரத்துல இருந்து கரண்ட் பத்திரம் வரையும் கரெக்டா இருக்கும். கமிஷனா பழக்க வழக்கம் தான் முதல் முக்கியம், கமிஷன்லாம் ரெண்டாவது தான் சார். நம்மள்ட்ட வந்து பியூரான பட்டா இருக்கு, தனி பட்டா இருக்கும் நம்மள்ட்ட, நம்ம கரெக்டா இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டா முறைப்படி வச்சுக்கலாம் சார், எந்த பிரச்சனையும் வராது. மூலப்பத்திரத்துல இருந்து கரண்ட் பத்திரம் வரையும் கரெக்டா இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ஒரு 10 ரூபா கமிஷன் பார்க்காமட்டி அப்போ என்னடா இது பாடுபடாது. ஆமா ஆமாப்ல கோபாலி, இவதான் புரோக்கர் புண்ணியம். ஆமா, கோபாலுக்கு ஒரு இடத்த பிடிச்சிடணுமாமா. முடிச்சு விட்டுலாம்ல, பார்த்து முடிச்சு நம்ம பையன் தான். இடம் வாங்கணுமா விற்கணுமா மட்டும் சொல்லு, வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு பார்ட்டி. விற்கிறதா இருந்தாலும் வித்தரலாம். விற்கிறது தானே? விற்கிறதா முடிச்சு விட்டுறலாம், இடத்த போய் பார்த்துடலாமா? அப்பல கமிஷன்லாம் பாத்தீங்க. கமிஷனா பழக்க வழக்கம் தான் முதல் முக்கியம், கமிஷன்லாம் ரெண்டாவது தான். நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விட்டுருங்கண்ணே. முடிச்சு விட்டுலானே. நம்மளை பத்தி நீங்க மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க, ஒரு ரூபா கமிஷன்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நீயே பார்த்து பண்ணி கொடு எனக்கு. சரிண்ணே சார். அவ்வளவுதான். சரி வாங்க, இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க. இதானே நம்ம இடம்? இதானே இந்த வேலி கம்பி போட்டு ஃபுல்லா நம்மளோட தான். சரி, என்ன அளவு 2 சென்ட் இருக்கும்ண்ணே. 2 சென்ட் இருக்குமா? 2 சென்ட் பக்கத்துல ஒன்னும் டெவலப் மாதிரியே தெரியலையா? என்னங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு ரேட்லாம்? இல்ல கோபாலண்ணே, ஸ்கொயர் ஃபீட்டு 300 ரூபானா நாளைக்கே முடிச்சு விட்டுறலாம், பார்ட்டி இருக்கு. பார்த்து முடிச்சு விட்டுருவோம். விட்டுலாம்ல, இதுதான் 350 ரூபாய்க்குனாச்சும் போடுங்கண்ணே ஸ்கொயர் ஃபீட்டு. நீ சொல்ற உனக்காண்டி 320 ரூபா பார்த்து முடிச்சு விடுவோம். ஆமா, தரமா பண்ணுவோம். இதெல்லாம் டெவலப்பே ஆகாதுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுண்ணே. சரி, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல, முடிச்சு விட்டுருங்க கரெக்டா. அப்ப நான் வந்து ஆளை கூட்டு வந்து நம்ம சொன்ன கேக்குற ஆள் இருக்காங்க, அதனால ஆளை கூட்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதே நீ வேற புரோக்கர்கிட்ட போறதா இருந்தாலும் போய்க்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. 200 ரூபாய்க்கு கேட்பாங்க, அவ்வளவுதான் கேட்பாங்க. டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. டாக்குமெண்ட்லாம் எடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் தானே? சரிண்ணே, பண்ணித்தரேன். ஈஸியெல்லாம் போட்டு பார்த்துட்டு பட்டா கிட்டா எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்குவேன். வெரிஃபை பண்ணிட்டு பார்ட்டிக்கான கூட்டு வந்து ஒரே வாரத்தில் பத்திரம் பண்ற மாதிரி பார்ட்டிக்கான கூட்டுவேன் சார். இருக்கேன் சார். ஓகே, இதுவா? ஆமா சார். சார் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா பீக்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்ல பீக்ல போயிட்டு இருக்கு. 3 வீடு வந்திருக்கு. ஆமா சார், நல்லா போயிட்டு இருக்கு சார். பார்ட்டிக்காரன்ட்ட நான் எல்லாமே பேசிட்டேன், பேசி வச்சிருக்கேன் பார்ட்டிக்காரன்ட்ட. நீங்க எது ரேட்டை பத்தி பேசி உழப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் அது கை மாறி போயிடும். நான் வந்து நல்லதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டு. நமக்கு கமிஷன் இதெல்லாம் 1008 வேலை இருக்கு சார். இது வந்து ஒரு நல்லதா பண்றது, ஒரு ஆள்னு நினைக்கும் போது ஒரு நல்லது பண்றதுதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. பாத்துட்டு என்னன்னு சொல்லுங்க. பார்ட்டிக்காரர் வருவாரு. வரேன்டாரா நீங்க போகலாம். டக்குன்னு பாத்துக்கங்க, இவருதான் இடத்துக்காரு. சரி, ஓகே. டாக்குமெண்ட்லாம் பார்த்தேன், ஓகே, அதெல்லாம் கிளியரா தான் இருக்கு. டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கு. நான் காமிச்சேன் வச்சு பேசாத. சரி, ஓகே. ஏன்னா இப்பவே முடிச்சிடலாமா இல்ல ஒரு வாரத்துல பத்திரம் வச்சுக்கலாங்களா? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. புதன்கிழமை பண்ணிடுவோமா? பண்ணி விட்டுலாம், ஒண்ணும் இல்ல. என்னண்ணே நல்ல நாள் தான், பண்ணிடலாம்ல. நம்மள்ட்ட எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே, அதுதான். சரிங்களா? பாத்துக்கலாம். சரிண்ணே, மாப்பிள்ளைகிட்ட நீங்க மாப்பிள்ளைய கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, நான் சாரை பார்த்து கூட்டி வந்துடுறேன். சரிங்களா? சரியாப்ல, நீ கோபால நான் ஃபாலோ பண்ணிக்க, நான் சாரை ஃபாலோ பண்ணி நீட்டா கூட்டி வந்துடுறேன், பார்த்து முடிச்சிடலாம். மாப்பிள்ள சரியாம்மா. ஓ, இதான் ரியல் எஸ்டேட்டா? பார்ட்டி காட்ட 600 இடத்து காட்ட 300 சொல்லிட்டு வித்திட்டு இருக்கான். நானும் வெள்ளை சட்டை போடுறேன், ரியல் எஸ்டேட் ஆகுறேன், ஊரை ஏமாத்துறேன்டா. வெள்ளை சட்டையா சார்? இதான் சார் லேண்டு. இதானா? ஆமா சார், ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல தான் சார். சரி, ஓகே ஓகே. டாக்குமெண்ட் பார்ட்டி வந்துட்டு இருக்கு சார். வந்துட்டு இருக்கு, நீட்டா பாத்துக்கலாம். மாப்ள ஏன் மாப்ள பார்ட்டி? வாமா, முக்கியமான சரி, போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் சார், கோச்சிக்காதீங்க சார். ஏதோ போயிட்டாங்க. என்ன மாப்ள உனக்கு பிரச்சனை? பார்ட்டி வந்திருக்கு, இப்படி பண்ணிட்டு இருக்கு. மாமா சொல்றது கேளியா? அவன் சரியான வில்லங்க பிடிச்ச ஆளியா. கோபால் எடுத்து முடிச்சு விட்டீல, அதே வில்லங்க பிடிச்சவன். அவன் கருப்பு பணத்தை நிறைய வச்சு தொலைஞ்சிருக்கானா தெரியல. கேஸ்லாம் மாட்டின்னு வச்சுக்க, வேலிதான். நீ குண்டா சட்டம் தான் ஸ்ட்ரைட்டா. அந்த ஆள் காசு கொடுத்து வெளியே வந்துருவான். நடிச்ச ஓனலும் என்ன வருது? குடும்ப ஓட்டிலாம் இருக்குல்ல உனக்கு. சார் இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க சார். என்ன அப்படி பேசுறீங்க சார்? கிளம்புங்க சார், நீங்க தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களை பத்தி? இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க சார். ஓ, அப்படியா? ஆமா சார், கிளம்புங்க சார். சார் நம்மள்ட்ட பாக்குறீங்களா சார்?